கும்பம். கும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களை விட்டு மிகப்பெரிய அளவில் நீங்கள் அன்பு வச்சவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. தற்காலிகமாகவும் பிரிஞ்சிருக்கலாம், நிரந்தரமாகவும் சில பேரை விட்டு போயிருப்பாங்க. அதனாலேயே நீங்கள் கடந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் ஒரு இடத்துல ஸ்தம்பிச்சு போய் நின்று இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு யார் போனாலும் உங்கள் மனசுலேயே இருக்கக்கூடிய தெய்வம் உங்களை விட்டு என்றைக்குமே போகாது. இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து ஒன்றை எடுக்குது அப்படின்னா இன்னொன்று கொடுக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். மிகப்பெரிய அளவில் தெய்வ சக்தி உங்களோட இணைய போகுது. உங்களுடைய மனோசக்தியோடு தெய்வ சக்தி இணையும் போது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. காரணம் என்னன்னா, சனி பகவான் உங்களை விட்டு விலக போறாரு. 2025 மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. புதிய வேலை கிடைக்கும். அந்த வேலையால் இது நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையின் தரம் மாறுபடும். நீங்கள் வேறு இடத்துல போய் வாழ்ந்துக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக நீங்கள் இல்லத்தையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு தருணம் நிச்சயமாக உருவாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் உங்களுக்கு முன் வாசல் வழியாக வந்தால் அந்த பணத்தை மிகப்பெரிய அளவில் உங்ககிட்ட இருந்து கொண்டு போகிறதுக்கு செலவு பின் வாசல் வழியாக வரும். இது நாள் வரைக்குமே அப்படி தான். இனிமே உங்களால் பணத்தை சேர்த்து வைக்க முடியும். உங்களுடைய வீட்டில் பணப்பெட்டி நிச்சயமாக நிரம்பும். மன உளைச்சலில் மட்டுமே தான் நீங்கள் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் இருப்பீங்க. பாக்கி இருக்கக்கூடிய 6 மணி நேரம் உறக்கத்திற்கு உண்டானது இல்லையா, அந்த தூக்கத்தை கூட உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது. எதையாவது ஒன்று மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இதையே தான் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்போ தூங்குறீங்க அப்படின்றதே உங்களுக்கு தெரியாமல் தூங்கிய நாட்கள் அதிகம். அதாவது கால் போன போக்கிலே நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா பாத சனி நடந்துக்கிட்டு இருக்கு. கும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெரும்பாலும் நள்ளிரவில் தூக்கம் வராமல் வாகனத்தை எடுத்துக்கிட்டு எங்கெங்கேயோ உலா வரீங்க. மனசில் கண்டதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டே வாகனத்தை நீங்கள் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த காலகட்டத்தில் ஒரு 2 மாதம் நவம்பர் டிசம்பர் 2025 நீங்கள் நினச்சா மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு அமைந்தே தீரும். அதற்கு நடுவில், அதாவது நமக்கு 4 நல்லது நடக்கும் போது தான் 7 கெட்டது கூடவே வருமா, அதை போல தான் மிகப்பெரிய அளவில் நீங்கள் இந்த 2 மாதங்கள் பொறுமையாக இருந்தால் பல நன்மைகளை உங்களால் அனுபவிக்க முடியும். சனி பகவான் உங்களை விட்டு போகும்போது கூட ஏதாவது ஒரு பாடத்தை உங்களுக்கு புகுட்டிட்டு தான் போவார். அதனால் தயவு செய்து பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆவேசப்படாதீங்க. நள்ளிரவில் எழுந்து அடர்ந்த வனத்தில் அமைதியை இழந்த சிங்கம் உலா வருவதைப் போல நீங்கள் உலா வந்துக்கிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். நிச்சயமாக சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? கொடுக்க வேண்டிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உங்களை விட்டு போகும்போது மிகப்பெரிய அளவில் உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இன்பங்களை வழங்கிட்டு தான் போவார். கும்பம் அப்படின்னா இது நாள் வரைக்கும் துன்பமாக இருந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இனி கும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்பமான பொற்காலம் பிறந்தாச்சு. இனி நீங்கள் நினச்சது அத்தனையுமே நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான தடைகளுமே இல்லாமல் முன்னேறி செல்லலாம். பாதை உங்களுக்கு உருவாகிவிட்டது. அந்த பாதையில் எந்த விதமான தடைகளுமே இல்லை. சந்தோஷமாக உங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய காலமும் நேரமும் நெருங்கி வந்துடுச்சு. அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. அசிங்கப்படுத்துவாங்க, கீழ்த்தனமாக பேசுவாங்க, ஒன்றுத்துக்குமே நீங்கள் வேலைக்கே ஆக மாட்டீங்க அப்படின்னு உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களை ஏளனமாக பேசுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையை கையாளணும். கோபம் வர்றதான் செய்யும். கண்டிப்பாக பொறுமையாக இருக்க முடியாது. அவங்க நம்மளை பொறுமை இழக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க ஐயா இதெல்லாமே பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவர்களிடம் நாம் மௌனமாக இருந்தால் மட்டுமே நாம் நம்முடைய லட்சியத்தை அடைய முடியும். இந்த பூமாதேவிக்கு ஏற்படாத துரோகங்களா துன்பங்களா? எத்தனை பேர் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது எச்சில் உமிழைய கூட கீழே துப்பிட்டு போகிறாங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தானே இருக்குது இந்த பூமாதேவி. அதை தாண்டியா நமக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. 90% நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் தான். அந்த 10% கோபம் வந்துடுச்சு அப்படின்னா எதிர்க்க இருக்கக்கூடியவர்கள் இந்நிலை அதோ கதி ஆகிடும். அதை மட்டும் தவிர்த்தால் கும்பம் நிச்சயமாக சிகரத்தில் ஏறியே தீரும். 48 நாள் விரதம் இருந்து
ஐயப்பனின் சன்னதியை அடைபவரும் 48 நாள் விரதம் இருந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உங்களுடைய தேவைகளையும் ஆசைகளையும் எண்ணங்களையும் இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லுவதும் ஒன்று மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகுது. கும்பத்தை தேடி இன்னைக்கு இந்த விஷயம் வந்திருக்கு அப்படின்னா இது பிரபஞ்சம் எடுத்த முடிவு. இனியும் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாது. அதாவது நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் சில நல்ல விஷயங்களை செய்யும்போது இன்னமும் உங்களுடைய சக்தி அதிகரிக்கும். அதை போல தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நீங்கள் 48 நாள் செய்யணும் அப்படின்றது என்னுடைய விருப்பமாக இருக்குது. அதிகாலையில் எழுந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் குளிச்சுட்டு பூஜை அறையில் போய் உட்காந்து ஐயப்பனுடைய படம் உங்களுடைய பூஜை அறையில் இருந்தால் ரொம்ப சேஷ்டம். அப்படி இல்லையா அந்த ஐயப்பனை உங்களுடைய மனசில் வைங்க. வச்சுக்கிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை சொல்லி வேண்டுங்க. மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும். எப்பயுமே தெய்வத்துக்கிட்ட வேண்டும் பொழுது நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்லி வேண்டக்கூடாது. உங்களுக்கு நடக்க வேண்டிய இன்பமான காரியங்களை தான் அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் முறையிடணும். உங்களுக்கு வேலையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுங்க. மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைத்தே தீரும். நிறைய கடனில் இருக்கிறீங்களா, அந்த கடனில் இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கா, நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும், இந்த பிரபஞ்சம் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுங்க. நிச்சயமாக உங்களுக்கு லாபம் பெருகியே தீரும். மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை கும்பத்துக்கு மாறப்போகுது. அஷ்ட தெய்வங்களின் அனுகிரகத்தை கும்பம் சம்பாதிக்க போகுது. இனி கும்பத்துக்கு தோல்வியே கிடையாது. உங்களை ரொம்ப ஏளனமாகவும் கீழ்த்தனமாகவும் பேசியவர்கள் முன்னிலையில் கும்பம் சிரத்தை உயர்த்தி சிங்கத்தை போல நடக்கக்கூடிய காலம் பிறந்தாச்சு. இனி உங்களுக்கு எந்த விதமான மன உளைச்சல்களும் ஏற்படாது. உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய காலம் இப்போதான் ஆரம்பிக்குது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் நினச்ச காரியங்களை நடத்த முடியும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறியே தீரும். நீங்கள் ஏதாவது ஒரு சுப காரியத்தை தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா மாதத்தில் வரக்கூடிய தேதிகள் 4, 11 இந்த 2 தேதியை தேர்ந்தெடுத்து இந்த தேதிகளில் நீங்கள் செய்யக்கூடிய சுப காரியத்தை தொடங்கலாம். மிகப்பெரிய அளவில் அந்த காரியம் வெற்றியில் மட்டுமே முடியும். சில பேருக்கு உயிர் மட்டும்தான் இருக்கும், மற்றது எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க. இழந்ததை திருப்பி பெறக்கூடிய காலம்தான் இது. நம்பிக்கையோடு இருங்க. சனி பகவான் உங்களை விட்டு விலகும் போது சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு வாரி வழங்கிட்டு தான் போவார். அவர் கொடுத்தால் தடுக்க எவருமே இல்லை. இதை நான் பல முறை பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அவர் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது கஷ்டமே கிடையாது. உங்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் மேம்படுத்திக்கிட்டே வராரு. இதற்கு மேலே நீங்கள் செஞ்ச தவறை திருப்பி செய்யவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சனி பகவான் ஒரு சிறந்த ஆசானாக கும்பத்திற்கு எப்பயுமே இருப்பார். அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக கண்ணன் எப்படி இருந்தாரோ அதை போல தான் சனி பகவான் உங்களுக்கு சிறந்த ஆசானாக இருந்து பல தருணங்களில் உங்களை வழிநடத்தி கொண்டே இருப்பார். இனி உங்களுக்கு வாழ்வில் எந்த விதமான சரிவுமே ஏற்படாது. ஆமாம், இது நாள் வரைக்கும் ஜான் ஏறுனா மொழம் சறுக்கி கீழே விழும். மறுபடியும் ஆரம்பித்த இடத்துலேருந்தே மறுபடியும் ஆரம்பித்து கடைசியில் மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த காரியத்தையே நீங்கள் கைவிட்டுடுவீங்க. அப்பேற்பட்ட தடைகள் இருந்திருக்கும். அவை அத்தனையுமே சனி பகவானே விலக்கி விடுவார். உங்களுக்கு புதிய பாதை பிறக்க போகுது. எத்தனையோ நாள் தெய்வத்துக்கிட்ட கதறி அழுதுருக்கீங்க இல்லையா, அவை அத்தனைக்குமே பலன் கிடைக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்துடுச்சு. 2025 இருக்கக்கூடிய 12 ராசிகளிலேயே கும்பம் தான் சந்தோஷமாக இருக்க போகுது. நினைத்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஏற்றாற் போல நடக்க போகுது. மிகப்பெரிய அளவில் அந்த ஐயப்பன் உங்களை மேலே ஏற்றி விடுவார், கீழே இருந்து தூக்கி விடுவார். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கார்த்திகை மாதம் அதுவுமா மிகப்பெரிய அளவில் ஐயப்பனுடைய துணை உங்களுக்கு கிடைக்க போகுது. சந்தோஷமாக இருங்க. ஐயப்பன் துணை இருந்தாலே அந்த கருப்பு சாமி துணையும் உங்களுக்கு கூடவே இருக்கும். இனி கெட்ட சக்திகள் எதுவுமே கும்பத்தை துன்புறுத்தாது. கும்பத்துக்கு இனி இன்பம் மட்டுமே. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கும்ப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்தருள வேண்டும். ஓம் ஸ்ரீ சத்திய சத்தியமாய் பொண்ணு 18ஆம் படி மீது வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளத்தை ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் சித்தனுக்கெல்லாம் சித்தன் சுவாமி ஐயன் ஐயப்பனே சுவாமியே சரமையப்போ. நன்றி.